என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து போகணும். ஸோ ஐ திங்க் 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ மான் வந்து பார்த்தேன், பட் ஆனால் அதில் வந்து கேப்சர் பண்ண முடியல. லைக் நார்மலாக இந்த ஜேர்னிலே வந்து பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் த்ரூ ஃபாரஸ்ட்டில் வந்து வர்றது நல்லா இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து நான் எம்ஆரில் இருந்தேன், செம்ம க்ரௌடு. பட் இன்றைக்கி வந்து லைக் ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி லைக் சென்டர் ஃபாரஸ்ட்டில் நடுவில் வந்து வர்றது வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ போய் பார்க்கலாம். கவுண்டர் போயிட்டுருக்கேன், போய் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிடையாது. ஸோ முன்னாடி ஆன்லைனில் இருந்திருக்கும் போல், வெப்சைட்டில் பார்த்தா ஆஃப்லைன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து 500. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ இங்கே ஒரு இது என்னென்னா லைக் பஸ்ஸு ஃபுல்லான தான் வந்து எடுப்பாங்க. ஸோ லக்கிலி வந்து நான் இன்னும் ரொம்ப க்ரௌட் இருக்குன்னு நினச்சேன். அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க, சீட் நம்பர் எழுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பஸ்ஸில் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ காரில் வந்தீங்கனாலுமே வந்து இந்த பஸ்ஸில் வர்றது வந்து ப்ரிஃபர்டு. ஏன்னா வந்து காரில் வந்து அந்த ஐட்டிங் இந்த டேம் வரைக்கும் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, இன்டீரியர் வந்து போக முடியாது. ஸோ பஸ்ஸு மட்டும்தான் வந்து இந்த ஆஃப் ரோடு எல்லாமே வந்து உள்ள வரைக்கும் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து காரில் வந்துடுமே நீங்கள் பார்க் பண்ணிட்டு இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து பெர் ஹெட்டு வந்து 500 வரும். ஐ திங்க் காருக்கு வந்து ஒரு குரூப்புக்கே 500 தான் நினைக்கிறேன் என்ட்ரி. பட் ஐ திங்க் இது வந்து ஒருத்தர் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு லைக் இன்டீரியர் போகிறது வந்து இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து விண்டோ சீட் தான் ஆக்சுவலி, சும்மா பேக் வச்சுருக்கேன். ஸோ என்ன ப்ளக்குன்னா வந்து நமக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து விண்டோ சீட்டு வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. மற்றவங்களுக்குலாம் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு லக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டி ஓட்ட வந்திருக்காரு போல. இடம் பாத்தீங்கன்னா சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க, அப்புறம் நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க. அனிமல் சைட்டுக்கு வந்து பை சான்ஸ் தான். பரம்புக்குள்ள இந்த பரம்புக்குள்ள டைகர் சர்வ் ஏரியா பாத்தீங்கன்னா 643 ஸ்கொயர் கிலோமீட்டர். மொத்தமா காடு தான். நம்ம சுற்றி பார்க்குற இடம் வந்து மொத்தம் 55 கிலோமீட்டர் தான். இப்போ பாத்தீங்கன்னா அனிமல் சைட்டிங்கும் நம்ம பை சான்ஸ் தான். இது வந்து நம்ம ஜூ கிடையாது. அது இல்லாமல் இப்போ வந்து ஃபுல்லாக வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அனிமல்ஸு நம்ம சான்ஸ் தான், நம்ம வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுமாரி அனிமல்ஸை தான் பார்த்தாலும் சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டால் எல்லாம் உள்ளே ஓடி போயிடும். ஒன்றாமத்தது வண்டியில் மைக் இல்லை. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் 5 நிமிஷம் நிறுத்தி பார்ப்போம், நிறுத்தப்படும். உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் அங்கே வச்சு கேட்கலாம். ஏன்னா முன்னாடி பேசிக்கிட்டு இருப்போம், பின்னாடி கேட்காது. அவங்க சத்தம் போடுவாங்க, எங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால தான் நம்மளுக்கு சஃபாரி நோக்கி மொத்தம் 55 கிலோமீட்டர் சார். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேமோட பேக் வாட்டர் தான் நம்ம பார்த்தோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம நிறுத்துறோம், இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம். தண்ணி பக்கம் கீழே இறங்கிடாதீங்க, டேமுக்குள்ளே அலோடு இல்லை, வெளியே நின்று எடுத்துக்கலாம்.
നമ്മളിപ്പോൾ കണ്ടില്ലേ സാറേ, ഈ വെള്ളം കണ്ടില്ലേ? ഈ ഡാമിന്റെ വെള്ളമാണ് നമ്മൾ കണ്ടത്. അതായത് തൂണക്കടവ് ഡാമാണ്. തൂണക്കടവ്. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அனிமல் சைட்டிங்லாம் வந்து பியூர் லக்கு தான் அவங்க சொல்கிற மாதிரி. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் மைண்ட் செட்டை வந்தால் ஓகே. ஸோ அதர்வைஸ் வந்து புளியை பார்க்கணுன்னு சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த டேம் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டேமில் வந்து உள்ள முதலெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளால் பார்க்க அந்த கன்னிமர டீக் அந்த மரம் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷம் பழமையான மரம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரியெல்லாம் இருக்குது. முன்னாடி வந்து ட்ரைபல்ஸ் வந்து வெட்டுறப்போ வந்து பிளட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வந்து ஒரு ஐதீகம் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த கன்னிமர டீக் மரம். ஸோ இது வந்து ஒரு 500 years ஓல்டு மரங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இதுதான் அந்த பரம்பிக்குளம் டேம். ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலி.
வந்து காட்டு அணில். ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து பஸ்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போ நான் வந்து பாலக்காடில் தான் 8 மணிக்கு பஸ் இருந்துச்சு. கரெக்டாக இங்கே சீக்கிரமே வந்துருச்சு. ஆக்சுவலி 12 மணி வரும்னு சொன்னாங்க, 12 மணி ஆகும்னு சொன்னாங்க. பட் 11:15க்கே வந்துருச்சு. ஸோ சஃபாரி வந்து ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3:30-4க்குள்ளே போயிடுவோம். ஸோ 5 மணிக்கு வந்து டிஎன்எஸ்டிசியோட பஸ் வந்துருக்கு, பொள்ளாச்சி வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் டைம் பார்த்துக்கோங்க. மற்ற எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ பஸ்ஸில் வந்து இது மட்டும் ஒரு ரிஸ்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்துட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகி சூப்பராக அந்த மழை பெஞ்சு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பரம்பிக்குளம் டேம் பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பரம்பிக்குளம் வில்லேஜ் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் பிரேக் மாதிரி. ஸோ இங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. லஞ்ச் கூட வந்து இங்கே சாப்பிட்லாம். மயில் கத்துற சவுண்டு கேட்குது. பட் ஆனால் மயில் வந்து ஸ்பாட் பண்ண முடியல என்னால். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து இது வந்து ஒரு சைட் சீயிங் ட்ரிப் மாதிரி வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எப்போயுமே அனிமல்ஸ் ஸ்பாட்டிங் வந்து நம்ம லாஜிக்கலாக யோசித்தாலுமே பார்த்திங்கன்னா மொத்தமே எனக்கு தெரிஞ்சு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 40 புலி தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டு. ஸோ அதில் 40 புலி இல்லை ஒரு புலி ஸ்பாட் பண்ண கூட கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு. ஸோ நைட் டைமில் இருக்கலாம், பட் நைட் டைமில் வந்து அலௌடு இல்லை. ஸோ அப்போ தான் வந்து அனிமல்ஸோட அந்த நடமாட்டம் அதிகமாக இருக்குன்றனால இவங்க வந்து பர்பஸ்லி அதை வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஜங்கிள் ஃபாரஸ்ட், என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட் ஜேர்னி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.